ஷோன்னு மழை பெய்யுற சமயத்துல நாமக்கல்ல இருந்து நம்மள தேடி ஒரு கார் வந்துச்சு. வெறும் 7000 கிலோமீட்டர்ல வண்டி ஒரு பக்கம் இழுக்கிறதா கொண்டு வந்தாங்க. அந்த கார் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஹோண்டா அமேஸ் தான். சரி என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம்னு சென்சார் டார்கெட் எல்லாம் மாட்டி வேலைய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ரன் அவுட் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கேசர் ப்ராசஸ்க்காக ஸ்டீரிங் லெஃப்ட் ரைட் ஃபைனலா சென்டர்னு திருப்பி வச்சதுக்கு அப்புறமா ரீடிங் வந்தது. டோ ரீடிங் ஒன்றும் பெருசா மாறல. அதோட அந்த காருக்கு ஃப்ரண்ட்ல கேசர் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸ்டீரிங் கூட ரொம்ப லைட்டா லெஃப்ட்ல இறங்கி இருந்துச்சு. ஆரம்பத்துல என்ட்ராய்டு நட்டை லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஸ்டீரிங் மெல்லமா ஷேக் பண்ணி சென்டர் பண்ணி வச்சு ஸ்டீரிங் நகராம இருக்க லாக் பண்ணேன். இந்த காருக்கு எலக்ட்ரானிக் ஸ்டீரிங்கிறனால இன்ஜினை நான் ஆஃப் பண்ணல. இப்ப கூட டோ ரீடிங் கரெக்டா தான் இருந்துச்சு. இதுல நான் என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றதுன்னு குழப்பத்தோட இறங்கி அட்ஜஸ்ட் பண்ண போனேன். ஏதோ என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணி டைட் வச்சு முடிச்சுட்டு பிரிண்ட் போடலான்னு போறப்பதான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அதாவது ரைட் சைடு கேமரா ரீடிங் வெளிப்பக்கமா இருந்துச்சு. புது கார்ல இப்படி இருக்காதுன்னு சந்தேகப்பட்டு கஸ்டமர்ட்ட விசாரிச்சப்பதான் காரை சின்ன பள்ளத்துல விட்டுட்டதா சொன்னாரு. அப்பல இருந்து தான் இந்த பிரச்சனை இருக்கிறதா சொன்னாரு. இதை சரி பண்ண நினைச்சு நாமக்கல்ல நிறைய இடத்துல அலைன்மெண்ட் செக் பண்ணியும் சரியாகலன்னு தான் நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்காரு. இந்த கார்ல கேமரா ரீடிங் சேஞ்ச் ஆக காரணம் பள்ளத்துல விட்டதால வீலோட நக்கல் பெண்ட் ஆயிருக்கலாம். இதை புதுசா மாத்தினாதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்லனா கார் திரும்பவும் ஒரு பக்கமா இழுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். வேலை முடிஞ்சதும் ஸ்டீரிங் செக் பண்ணும்போது கூட ஸ்டீரிங் நேரா தான் இருந்தது. கஸ்டமர் காரை ஹைவேல ஓட்டி பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு. எனக்கு அப்பவும் நம்பிக்கை இல்ல. சரியா 19 அக்டோபர்ல திரும்பவும் மெசேஜ் பண்ணாரு, ஸ்டீரிங் திரும்பவும் கிராஸ் ஆயிடுச்சுன்னு. நான் கார் ரைட் சைடு இழுக்குதான்னு கேட்டேன். அவரும் அதுக்கு ஆமான்னு சொன்னாரு. அப்புறமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நக்கல் மாத்திர தவிர ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டேன். புது காரா இருந்தாலும் கவனமா ஓட்டுங்க. அது பள்ளத்துல விட்டு இந்த மாதிரி பிரச்சனை நீங்க சந்திக்க நேர்ந்தா உடனே அது சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட வெளிப்படையா நடந்ததை சொல்லுங்க. அப்பதான் உங்க காருக்கான பிரச்சனைக்கான சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியும்.